வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். விரைவில் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு பிறகு பட்ஜெட் கூட்டத்தொடர் கூட்டப்படும். தமிழக நிதி அமைச்சர் மரியா வில்சன் தகவல். விதிமுறைகளை மீறி பயணிகளை ஏற்றி சென்ற 5 தனியார் படகுகள் நடவடிக்கை எடுக்க கோரி கடிதம். காவல்துறையினரை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல். 3 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் பிறந்த நாள். மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை. இனி விரிவான செய்திகள். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை மற்றும் தங்கத்தேர் இழுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி நகரின் பல்வேறு பகுதிகளில் காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் சிறப்பு பூஜைகள், கொடியேற்று நிகழ்ச்சிகள், அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிகள் வெகு விமர்சையாக நடைபெற்றன. பிறந்தநாளையொட்டி காலை புதுவை மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றதுடன் தங்கத்தேர் இழுக்கும் நிகழ்வும் நடைபெற்றது. தொடர்ந்து மிஷின் வீதி, பூசி வீதி சந்திப்பில் ராஜ்பவன் வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் காங்கிரஸ் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து அண்ணா சாலை போத்தீஸ் அருகிலும் நெல்லித்தோப்பு அண்ணா நகர் சந்திப்பிலும் வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் ஏற்பாட்டில் காங்கிரஸ் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மேலும் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜேஷ் ஏற்பாட்டில் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. பகல் நேரத்தில் ரெட்டியார்பாளையம் அஜீஸ் நகர் பகுதியில் புரொபஷனல் காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ணபாரதி ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் இல்லத்தில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து மாலை கிழக்கு மாவட்ட தலைவர் வேல்முருகன் தலைமையில் ஹாஸ்பீஸ் கான்வென்ட் இல்லத்தில் இரவு விருந்து வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரியில் வரும் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் பள்ளி மற்றும் கல்லூரி பேருந்துகளில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் பாதுகாப்பு சோதனை நடத்தப்பட்டது. புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து வரும் 4ஆம் தேதி அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட உள்ளன. இந்த நிலையில் இந்த விடுமுறை நாட்களில் பள்ளி வாகனங்களை சீரமைக்கும் பணியில் கல்வி நிறுவனங்கள் ஈடுபட்டு வந்தன. இதற்கிடையே புதுச்சேரி போக்குவரத்து துறை அதிகாரிகள் மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவர்கள் பயணம் செய்யும் கல்வி நிறுவன வாகனங்களை ஆய்வு செய்யும் 2 நாள் சிறப்பு முகாம் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள கனரக முனையத்தில் தொடங்கியது. இந்த முகாமில் புதுச்சேரி பகுதியிலிருந்து 1164 பள்ளி மற்றும் கல்லூரி பேருந்துகள் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. வாகன ஆய்வாளர்கள், உதவி வாகன ஆய்வாளர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். பேருந்தில் GPS கருவி, வாகனத்தின் தகுதி சான்றிதழ், காப்பீடு, பர்மிட், முதலுதவி பெட்டி, தீயணைப்பு கருவிகள், ஜன்னல்களில் கிடைமட்ட கிரில்கள், அவசர காலத்தில் வெளியேறும் கதவு, பேருந்தின் கதவுகள், உறுதியான பூட்டுகள், வேக கட்டுப்பாட்டு கருவி, புகையில்லா சான்றிதழ், ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு, மாணவர்களுக்கு பாதுகாப்பிற்கும் மேற்கொள்ள வேண்டிய அவசியமான நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், போக்குவரத்து ஆணையர் அமன் சர்மா ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். மேலும் குழந்தைகளை வைத்து வாகனங்களை இயக்கும் பொழுது மிகவும் கவனமாக வாகனத்தை நிதானமாக இயக்க வேண்டும். பள்ளி கல்லூரி வாகன ஓட்டுநரின் ஓட்டுநர் உரிமம் மற்றும் குற்ற பின்னணி சரிபார்த்த பின் நடத்துனருக்கு அடையாள அட்டை, சீருடை வழங்கி பணியில் அமர்த்தப்பட வேண்டும் என போக்குவரத்து அதிகாரிகள் பள்ளி நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தியுள்ளனர். ஒவ்வொரு கல்வியாண்டு துவக்கம் முன்னாடியும் நம்ம பள்ளி கல்வி நிறுவனங்களில் இருக்கிற பேருந்துகளுக்கான சோதனை நடைபெறுவது வழக்கமானது. அதுபடி இந்த கல்வியாண்டு இப்போ ஜூன் 4ஆம் தேதி துவங்க இருக்கிறது. அதுக்கு முன்னாடி இந்த கல்வி நிறுவனங்களில் இருக்கிற அனைத்து பேருந்துகளுக்கும் ஒரு சோதனை நடத்துறதுக்கான சிறப்பு முகாம் இன்றும் நாளையும் நம்ம புதுச்சேரியில் நடைபெறுகிறது. நம்ம புதுச்சேரியில் மொத்தம் 1164 கல்வி மற்றும் கல்லூரி பேருந்துகள் இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த அனைத்து பேருந்துகளுக்கும் இந்த பாதுகாப்பு சோதனை இங்கே நடைபெறும். மொத்தமாக இந்த பாதுகாப்பு சோதனையில் கிட்டத்தட்ட ஒரு 16 பேராமீட்டர்ஸ் நாங்கள் செக் பண்ணுறோம். நம்ம போக்குவரத்து துறை செக் பண்ண இருக்காங்க. ஒவ்வொரு பேருந்துலையும் வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்தி இருக்கா,
அதுக்கான ஜிபிஎஸ் கருவி பொறுத்து இருக்கா, இல்லை சிசிடிவி கேமரா ஃபங்க்ஷன் ஆகுதா, ஃபயர் எக்ஸ்டென்ஷன் இருக்கா, எமர்ஜென்சிஸ் விண்டோஸ் வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா, ஸோ பேருந்துகளில் கதவுகள் வந்து மூடுறதுக்கான சரியான வசதிகள் இருக்கா, இதே மாதிரிக்கான அனைத்து வசதிகளுக்காகவும் மற்றபடி அவனுடைய ஸ்பீட் கவர்னன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிருக்கா, இது எல்லாத்தையுமே நான் வந்து இந்த சோதனை முகாமை வந்து செக் பண்ணுறோம். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் பிறந்தநாள் விழாவை ஒட்டி அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் பிறந்தநாளையொட்டி ரெட்டியார்பாளையம் அஜீஸ் நகர் பகுதியில் புரொஃபஷனல் காங்கிரஸ் சார்பில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி புரொஃபஷனல் காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ணபாரதி தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டிபிஆர் செல்வம் மற்றும் சிவசங்கர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். மேலும் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள், புரொஃபஷனல் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தமிழகத்தில் விஜய் ஆட்சி அமைத்திருப்பது மகிழ்ச்சியாக உள்ளது என நகைக்கடை திறப்பு விழாவில் கலந்து கொண்ட பிரபல திரைப்பட நடிகை ராஷி கண்ணா தெரிவித்துள்ளார். சென்னை மற்றும் மதுரையில் வாடிக்கையாளர்களின் இதயங்களை கவர்ந்துள்ள சல்லானி ஜுவல்லரி மார்ட் தரம், நம்பகத்தன்மை, புதுமை மற்றும் காலத்தை தாண்டிய கைவினைத்திறன் ஆகியவற்றில் தனது அர்ப்பணிப்புடன் இப்போது புதுச்சேரியில் புதிய ஷோரூமை அமைத்துள்ளது. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, பிரபல நடிகை ராஷி கண்ணா ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு ஷோரூமை திறந்து வைத்தனர். முன்னதாக ஷோரூமில் அமைக்கப்பட்டுள்ள நகைகள் குறித்து விளம்பர படங்கள் தனியார் திரையரங்கில் ஒளிபரப்பப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நடிகை ராஷி கண்ணா, புதுச்சேரியில் நடைபெற்ற பல திரைப்பட ஷூட்டிங்கில் கலந்து கொண்டிருக்கிறேன். தற்பொழுது புதுச்சேரியில் புதிய நகைக்கடை திறந்து வைப்பது மகிழ்ச்சி அடைகிறேன் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் தாவேக தலைவர் விஜய் முதலமைச்சராகி இருப்பது மிகவும் சந்தோஷமாக உள்ளது என்றும் மக்களுக்கு ஒரு சிறப்பான ஆட்சியை அவர் கொடுப்பார் என்று நம்பிக்கை உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நிறைய ஃபிலிம்ஸ் ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்க and very very happy to be associated with the Chalani group பத்தி I think a lot of us know about their quality, about their jewelry, and this is the first time they are coming up with a brand ambassador and I'm very very happy to be their brand ambassador. I absolutely love their jewelry. புதுச்சேரியில் காவல்துறையினரை கண்டித்து 200க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஒன்று திரண்டு 3 மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அடுத்த தொண்டமாநத்தம் கிராமத்தை சேர்ந்தவர் சக்திவேல். இவரது வீட்டில் வேலை செய்வதற்காக அதே பகுதியை சேர்ந்த சீனிவாசன் என்பவரை சக்திவேல் கடந்த 23ஆம் தேதி கட்டுமான பணிக்காக அழைத்துள்ளார். சீனிவாசன் பணிக்கு வருவதற்கு மறுத்த நிலையில் அவரை வீட்டின் உரிமையாளர் வற்புறுத்தி பணிக்கு அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சீனிவாசன் வேலை செய்வதற்காக சாரம் கட்டம் என்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி உடல் கருகிய நிலையில் தூக்கி வீசப்பட்டார். சம்பவம் அறிந்த அக்கம் பக்கத்தினர் சீனிவாசனை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அப்பொழுது முதலுதவி பெற்ற அவர் மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஜிப்மர் மருத்துவமனையில் மருத்துவம் பார்க்க மறுத்ததால் சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கடந்த 6 நாட்களுக்கும் மேலாக சிகிச்சை பெற்று வந்த சீனிவாசன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் சீனிவாசனை மின்சாரம் தாக்கிய அன்றைய தினமே வீட்டின் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். ஆனால் காவல்துறையினர் வீட்டின் உரிமையாளர் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத காவல்துறையினரை கண்டித்தும் வீட்டின் உரிமையாளரை கண்டித்தும் நடவடிக்கை எடுக்க கோரி வில்லியனூர் அடுத்த 10 கண்ணு 6 முனை சந்திப்பில் கிராம மக்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 3 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்து நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தால் விழுப்புரம், திண்டிவனம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் சாலையின் இருபுறமும் அணிவகுத்து நின்றன. இதனால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் புகார் அளித்து நடவடிக்கை எடுக்காத காவல்துறையினர் மீதும் வீட்டின் உரிமையாளர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். இதனையடுத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். மேலும் 3 மணி நேரத்திற்கும் மேலாக போராட்டம் நடைபெற்றதால் வெகு நேரம் காத்திருந்த இருசக்கர வாகன ஓட்டிகள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினர். ஒரு சில வாகன ஓட்டிகள் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் போராட்டத்தில் பரபரப்பு நிலவியது.
புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை உடனுரை ஸ்ரீ சக்திவேல் முருகன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை உடனுரை ஸ்ரீ சக்திவேல் முருகன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. விழாவில் உழவர்கரை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அளிக்கப்பட்ட சிறப்பு மரியாதையினை ஏற்றுக்கொண்டார். பின்னர் சுமார் 400 பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கினார். நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், தொண்டர்கள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் விதிமுறைகளை மீறி சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்ற 5 தனியார் படகுகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கடலோர காவல் படை காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர். புதுச்சேரி சிறந்த சுற்றுலா தலமாக திகழ்ந்து வருவதால் தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். குறிப்பாக படகு சவாரி சுற்றுலா பயணிகள் மத்தியில் அதிக வரவேற்பை பெற்றுள்ளது. இதற்காக புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் தனியார் சார்பில் படகுகள் இயக்கப்பட்டு வருகின்றன. சுற்றுலா பயணிகளுக்காக இயக்கப்படும் படகுகள் சுற்றுலாத்துறையின் உரிய அனுமதி பெற்று இயக்க வேண்டும். மேலும் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான பாதுகாப்பு உபகரணங்கள் கட்டாயம் இருக்க வேண்டும். அளவுக்கு அதிகமான பயணிகளை ஏற்றி செல்லக்கூடாது என்றும் சாகசமான மற்றும் ஆபத்தான செயல்களில் ஈடுபடக்கூடாது என்றும் அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். இந்த நிலையில் கோடை விடுமுறையை முன்னிட்டு புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளதால் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் ஒரு பகுதியாக பாண்டி மெரினா கடற்கரையில் கடலோர காவல்படை காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு மற்றும் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது 2 படகுகள் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகமான பயணிகளை ஏற்றி சென்றது கண்டறியப்பட்டது. இதையடுத்து அந்த 2 படகுகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி சுற்றுலாத்துறைக்கு கடலோர காவல்படை காவல்துறையினர் கடிதம் அனுப்பியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து நரம்பை, பெரிய காலாப்பட்டு மற்றும் நல்லவாடு பகுதிகளிலும் விதிமுறைகளை மீறி சுற்றுலா பயணிகளை சவாரிக்கு அழைத்து சென்ற 3 படகுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவற்றின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மீன்வளத்துறைக்கும் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எந்தவித சமரசமும் செய்யப்பட மாட்டாது என்றும் விதிமுறைகளை மீறும் படகு இயக்குநர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். புதுச்சேரியில் உரிமையாளர் சம்பளம் தர மறுத்ததால் கிழக்கு கடற்கரை சாலையில் ஜேசிபி இயந்திரத்தின் மீது நாட்டு வெடிகுண்டை வீசி கோபத்தை வெளிப்படுத்திய தொழிலாளி மீது லாஸ்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் அனுமந்தையை சேர்ந்தவர் கோவிந்தன். இவர் ஜேசிபி இயந்திரங்களை வாடகைக்கு விடும் தொழில் செய்து வருகிறார். இந்த வாகனங்களை லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் காலி நிலத்தில் நிறுத்துவது வழக்கம். அப்படி நிறுத்தியிருந்த நிலையில் மர்ம ஆசாமி ஒருவர் நாட்டு வெடிகுண்டை இயந்திரத்தின் மீது வீசிவிட்டு ஓடியுள்ளார். பயங்கர சத்தத்துடன் அது வெடிக்க அக்கம் பக்கத்தினர் பயந்து லாஸ்பேட்டை காவல் நிலையத்திற்கு புகார் தெரிவித்தனர். அடுத்த சில நொடிகளில் தடயவியல் நிபுணர்களுடன் காவல்துறையினர் வந்து விசாரணை நடத்தினர். முதற்கட்ட விசாரணையில் சில தொழிலாளர்களுக்கு ஜேசிபி உரிமையாளர் சம்பளம் தரவில்லை என கூறப்படுகிறது. இதில் ஏற்பட்ட ஆத்திரத்தில் ஒரு தொழிலாளி நாட்டு வெடிகுண்டை வீசி மிரட்டியதாக தெரிய வந்துள்ளது. தமிழக முதலமைச்சர் கூறியபடி வெள்ளை அறிக்கை தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் 2 வாரங்களுக்குள் அந்த வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அதன் பிறகு விரைவில் கூட்டப்படும் என தமிழக நிதி அமைச்சர் மரியா வில்சன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம் உள் விளையாட்டு அரங்கில் புதுச்சேரி கூடைப்பந்து சங்கம் சார்பில் 76வது ஜூனியர் தேசிய ஆண்கள் மற்றும் பெண்கள் கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டிகள் நிறைவு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக இந்திய கூடைப்பந்து சம்மேளன தலைவரும் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சருமான ஆதவ் அர்ஜுனா மற்றும் தமிழக நிதி அமைச்சர் மரிய வில்சன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு சாம்பியன்ஷிப் கோப்பைகள் மற்றும் பதக்கம் வழங்கி பாராட்டினர். ஆண்கள் பிரிவில் கர்நாடக அணியும் பெண்கள் பிரிவில் சத்தீஸ்கர் மணியம் சாம்பியன் பட்டம் வென்றனர். ஆண்கள் பிரிவில் 2ஆம் இடம் ஹரியானா, 3ஆம் இடம் ராஜஸ்தான், பெண்கள் பிரிவில் 2ஆம் இடம் கேரளம், 3ஆம் இடம் தமிழக அணியும் பிடித்தன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன், புதுச்சேரி நான் பிறந்த ஊர். இங்கு கூடைப்பந்து போட்டியில் பங்கேற்றுள்ளேன். இங்கு வந்தது பழைய நினைவுகளை அளித்துள்ளதாகவும்
மேலும் அமைச்சராக பங்கேற்கும் முதல் விழாவாகவும் இது அமைந்துள்ளது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழக முதலமைச்சர் விஜய் கூறியதைப் போல தமிழக நிதிநிலை தொடர்பாக வெள்ளை அறிக்கை தயாரிக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றும் இன்னும் 2 வாரத்தில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் மேலும் திருத்திய பட்ஜெட் கூடிய விரைவில் தாக்கல் செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். அப்போது முதலமைச்சர் விஜயின் டெல்லி பயணம் வெற்றியா தோல்வியா என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு, அது மரபு சீர்முறை சார்ந்தது. முதல் முறையாக அவர் தமிழகத்தின் முதல்வராகியுள்ளார். அதன் அடிப்படையில் பிரதமரை சந்தித்துள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் தாவேகா போட்டியிடுமா என்ற கேள்விக்கு அதை தலைமைதான் முடிவு செய்யும் என்றும் அவர் பதிலளித்தார். ஜூனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப்புக்கு என்ன இன்வைட் பண்ண ஃபெடரேஷனுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அதோட முக்கியமானது வந்து நான் பிறந்த ஊர் அது பாண்டிச்சேரி. இந்த பாண்டிச்சேரியில் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஆஸ் தி மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் தமிழ்நாடுல அதை ஸ்டேட் ரெப்ரசன்ட் பண்ணி நான் இங்கே வர பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இந்த இடத்துல நான் விளாண்ட இடம் ஆக்சுவலாக 92-93 அதே செட்டப் தான் இருக்குது. அப்படியே நான் இங்கே விளாண்டு இங்கே வாலண்டியர் பண்ணி இங்கே கிளப்புக்கு ரெப்ரசன்ட் பண்ணி பகவத்மன் சார் ஹெட் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் இன்னும் அவர் சார் தான் இருக்காங்க. அப்புறம் என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் நான் ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து மினிஸ்டராக ரெப்ரசன்ட் பண்ணுறதோட குடிநீர் பிரச்சினைக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் பிரதான குடிநீர் குழாய் உடைந்ததால் காலை முதல் குடிநீர் விநியோகம் முற்றிலும் பாதிக்கப்பட்டதாக கூறி அதிகாரிகளின் அலட்சியத்தை கண்டித்து அப்பகுதி பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சேதராப்பட்டு பகுதியில் உள்ள பல்வேறு குடியிருப்புகளுக்கு பிரதான குடிநீர் குழாய் மூலம் தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பிரதான குடிநீர் குழாய் உடைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் காலை முதல் பல பகுதிகளில் குடிநீர் வராததால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாக்கினர். குறிப்பாக வீட்டு உபயோகத்திற்கான தண்ணீர், சமையல் மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட தண்ணீர் கிடைக்காத நிலை ஏற்பட்டதாக பெண்கள் மற்றும் முதியவர்கள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பலமுறை தகவல் தெரிவித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் ஒன்று திரண்டு முக்கிய சாலையில் அமர்ந்து திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டதுடன் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். உடைந்த குடிநீர் குழாயை உடனடியாக சீரமைத்து விரைவில் குடிநீர் விநியோகம் செய்யப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வேப்பம்பட்டு ஸ்ரீ தபோவன சத்குரு ஸ்ரீ ஞான நந்தகிரி சுவாமிகள் ஆலய சத்வத் சாராபிஷேக சண்டியாக விழா சிறப்பாக நடைபெற்றது. சென்னை வேப்பம்பட்டு ஸ்ரீ தபோவன சத்குரு ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகளின் ஆலய 3ஆம் ஆண்டு சம்பத் சராபிஷேக சண்டியாக விழா சிறப்பாக நடைபெற்றது. நேற்றைய தினம் மாலை மங்கள இசை, குருவந்தனம், நவாக்ஷுரி ஜபம், ஸ்ரீ சண்டி சப்தசதி பாராயணம் மற்றும் யோகினி பைரவ பலி பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது. இன்று காலை கணபதி ஹோமம், ஆவகந்தி ஹோமம் மற்றும் சண்டி ஹோமம், தீபாராதனை, அபிஷேக பிரசாதம் வழங்கப்பட்டன. சிவஸ்ரீ வசந்த் குருஜி அவர்கள் சர்வ சாதகத்தில் சிவஸ்ரீ சிவாதீனம், சிவஸ்ரீ காசி விஸ்வநாத சிவாச்சாரியார் சுவாமிகள் 28வது குரு மகா சன்னிதானம் அவர்கள் திருக்கரங்களால் சிறப்பாக நடைபெற்றது. வேம்பூண்டில் புனித சகாய அன்னை திருக்கோவிலில் 7ஆம் ஆண்டு திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. திண்டிவனம் அடுத்த வேம்பூண்டி கிராமத்தில் உள்ள புனித சகாய அன்னை திருக்கோவில் 7வது ஆண்டு திருவிழா வட்டாரம் முதன்மை குரு மைக்கேல் ஜான் தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் அன்னையின் தேர் பவனி திருவிழா நடைபெற்றது. இதில் அருட்திரு அனலின் பெனடிக்ட், அருட்திரு சகாயராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வேம்பூண்டி இறைமக்கள் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விரைவில் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு பிறகு பட்ஜெட் கூட்டத்தொடர் கூட்டப்படும். தமிழக நிதி அமைச்சர் மரியா வில்சன் தகவல். விதிமுறைகளை மீறி பயணிகளை ஏற்றி சென்ற 5 தனியார் படகுகள்
நடவடிக்கை எடுக்க கோரி கடிதம். காவல்துறையினரை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல். 3 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் பிறந்த நாள். மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை. இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைத்தளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.